2, 3 கிரெடிட் கார்ட்லாம் நான் வச்சு என்னுடைய கடன்கள்லாம் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்களே! கிரெடிட் கார்டு ஒய்ஃப் மாரி. ஒண்ணு தான். அதுக்கு மேல வச்சுக்கூடாது. கிரெடிட் கார்டு நெருப்பு மாதிரி. இப்போ நாங்கல்லாம் எதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிளுக்கு சோசியல் மீடியால கிரெடிட் கார்டே வாங்காதீங்க அப்படின்னு சொல்றோம்னா, அது என் கையில வச்சிருந்தேன்னா, அந்த பணம் வேல பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப அத மார்க்கெட்ல போட்டேன்னா, எனக்கு வருஷத்துக்கு 16%லேருந்து 17% வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இந்த காலத்துல கடன் வாங்கி தான் செய்யணும். ஏன்னா, நம்பர் 1 இட்ஸ் அஃபோர்டபிள். இப்போ ஒருத்தர் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, எந்த மாதிரியான கடன் வாங்கணும்னா, எந்த கடன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ, அந்த கடன் தான் வாங்கணும். வணக்கம் சார். வணக்கம். கடன் வாங்கலாமா? கூடாதா? அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃப்யூஷன். அது ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. கடன் நம்ம பொதுவா ஏன் வாங்குவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு நெருக்கடி, நம்மள்ட்ட பணம் இல்ல. எப்படியாவது வாங்குன பணத்த திருப்பி குடுக்கணுன்றதுக்காக யார்ட்டோ நம்ம கடனா வாங்குறோம். இப்ப கடன் வாங்குறதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு அவைலபிளா இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஒருத்தர் கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கு பிறகு, இந்த ஆப்ஷன எப்படி அவர் சூஸ் பண்றது? இப்போதைய காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாமே கடன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா, மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னாலோ, இப்போ இட்ஸ் ஈசிலி அஃபோர்டபிள். அதாவது முதல்ல பணக்காரங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொருளு, இப்ப சாதாரண மக்களுக்கும் இந்த கடன்னால கிடைக்குது. இப்போ ஒருத்தர் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, எந்த மாதிரியான கடன் வாங்கணும்னா, எந்த கடன் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ, அந்த கடன் தான் வாங்கணும். இப்போ கந்து வட்டி, மீட்டர் வட்டி, தென் அப்புறம் இந்த ஆப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உடனே கிடைச்சிரும். இந்த மாரி வாங்குனீங்கன்னா, அதுல வட்டியும் அதுக்கு ஏத்தா மாரி மினிமமே ஒரு 18%லேருந்து மேக்ஸிமம் 45% வரைக்கும் போகும். ஓகே. இந்த மாரியெல்லாம் வாங்காம, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நகை. உங்ககிட்ட நகை இருந்ததுன்னா, அத தாராளமா அடமானம் வச்சோ, இல்ல இப்போதைக்கு சேல் பண்ணியோ, தாராளமா அந்த கடன நீங்க வாங்கலாம். 2வது அ பேங்க்ல பர்சனல் லோன். இந்த மாரியும் வாங்கலாம். ஸோ பேங்க்கு பிளஸ் நகைக்கடன். அதுவும் நகைக்கடனும் நீங்க ஏதாவது பேங்க்ல போய் வாங்குறது தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பேங்க்ஸ் எல்லாமே ரெகுலேட்டட். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்தோ, இல்ல ரிசர்வ் பேங்க் சைட்லேருந்தோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும். வேறஸ் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ரெகுலேட்டட் தட் மச். இப்ப அந்த அப்ளிகேஷன்ல வாங்குனீங்கன்னா, அத யார்ட்ட போய் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்றது அப்படின்றது இங்க யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்ல இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குட் டு ஸ்டிக் வித் பேங்க்ஸ். சார், இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, கடன் வாங்குறதே முதல்ல தவறு தான். அதுல என்ன நல்ல கடன், கெட்ட கடன் அப்படின்றது நம்மளுடைய பார்வைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது இல்லாம நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடன் வாங்குறது தப்பு இல்லங்க. அந்த கடன எப்படி வாங்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் 3 கிரெடிட் கார்டு வச்சிருப்பேன். அந்த 3 கிரெடிட் கார்ட எப்படி நான் ஸ்மார்ட்டா ரொட்டேட் பண்ணி, என்னுடைய கடன்கள நான் அடைப்பேன். அதே நேரத்துல என்னுடைய பணத்தையும் பெருக்குவதற்கான ஒரு முயற்சிய நான் எடுப்பேன் அப்படின்லாம் சொல்றாங்களே. இதுல எப்படி நம்ம ஒரு ஸ்மார்ட்டா ஒரு கடன் வாங்கிட்டு, நம்ம அத திருப்பி செலுத்துறதுக்கும், அதே மாரி நம்மளுடைய பணத்த பெருக்குறதுக்கும் என்னென்ன மாரியான வழிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாம் அந்த "கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்" அப்படிம்பாங்க. அதாவது கடன் வாங்குறதே பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நாம வளர்க்கப்பட்டிருக்கோம். அதுவே தப்பு. இந்த காலத்துல கடன் வாங்கி தான் செய்யணும். ஏன்னா, நம்பர் 1 இட்ஸ் அஃபோர்டபிள். 2வது நாம கடன் அதிகமா வாங்க வாங்க தான் எக்கானமி குரோ ஆகுது. ஸோ நாட்டுக்கும் நீங்க செய்றீங்க, வீட்டுக்கும் நீங்க செய்றீங்க. ஆனா, எதுக்காக கடன் வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆசைக்கு வாங்குறீங்களா? இல்ல தேவைக்கு வாங்குறீங்களா? ஸோ இதுல இப்ப என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் இருக்கிறேன். இப்போ எங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வேணும். ஸோ ஃப்ரிட்ஜ்னா இந்த சைஸ் ஃப்ரிட்ஜ் என் வீட்டுக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா அதுக்கு தேவையான அளவுக்கு வாங்குறது தேவை. ஓகே. அது ஒரு 40,000 50,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃப்ரிட்ஜ். இப்ப அதே மாரி வேற ஒரு பிராண்டுல நல்ல பெருசா, ஃபிளாஷியா 2 லட்சத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. இப்ப அத போய் வாங்கணும்னா ஆசை. அந்த மாரி செய்யக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ, நம்ம தேவைகளுக்கு மட்டுமே கடன் வாங்கினால், அது ஒரு ப்ராப்ளமே இல்ல. ஓகே. 2வது நம்ம வாங்குற கடன ஓவர் டூ பண்ணக்கூடாது. அதாவது இப்போ நெறைய பொருட்கள ஒரே நேரத்துல கடன் வாங்கி குவிக்கக்கூடாது. ஓகே. இது ஆஃபர்ல வருது. அதனால கிரெடிட் கார்ட ஸ்வைப் பண்ணி 0% இஎம்ஐல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அ வாங்கக்கூடாது.
உங்களுடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். அத பார்த்துட்டு தான் நீங்க கடனே வாங்கணும். நம்ம சொன்ன மாரி அந்த 50, 30, 20 ரூல் நான் இத பத்தி பேசியிருக்கோம் நாம. அந்த ரூல் படி அந்த 50%க்குள்ளார தான் உங்களுடைய வருமானத்துல 50%க்குள்ளார உங்களுடைய கடன் எல்லாமே வந்துரணும். அத தாண்டி வந்துச்சுன்னா இட்ஸ் ரிஸ்க்ன்னு அர்த்தம். ஸோ இப்போ 3வது பாயிண்ட்டு, இப்போ நிறுவனங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, யாருமே அவங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணவே மாட்டாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் அதர் பீப்பிள்ஸ் மனி. ஸோ பேங்க்ல தான் வாங்குவாங்க கடனு, இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல போய் வாங்குவாங்க, இல்லாட்டி என்சிடி மூலமா வாங்குவாங்க. இப்போ யாருக்கிட்டயாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு ஒரு 50,00,000 வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 50,00,000த்த இப்போ ஒரு வீடோ, லேண்டோ இப்போ ஒண்ணு வருது, விலைக்கு வருது. அந்த ஏரியா நல்லா இருக்கு. இன்னைக்கு வாங்குனா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி நேரத்துல என் கையில இருக்க காச எடுத்துட்டு போயிட்டு, நான் அந்த நிலத்தையோ, அந்த வீட்டையோ நான் வாங்கக்கூடாது. ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட்டா வச்சுக்கணும். செக்யூரிட்டின்னு இல்ல. என் பணம் எனக்காக வேலை செய்யணும். ராப்பகலா 24/7 அது என் கையில வச்சிருந்தேன்னா, அந்த பணம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப அத மார்க்கெட்ல போட்டேன்னா, எனக்கு வருஷத்துக்கு 16%லேருந்து 17% வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். வேறஸ் வீட்டு லோன் வாங்குனாலோ, இல்ல கார் லோன் வாங்குனாலோ 8.25%லேருந்து 9% வரைக்கும் தான் மேக்ஸிமம். ஸோ என் கையில இருக்கிற காச என்னைக்குமே எடுத்து ஒரு பொருள வந்து மொத்தமா தந்து வாங்குறது ரொம்ப தப்பு. உங்க கையில இருக்க காச அதை எப்படி நீங்க பெருக்கணும் அப்படிங்கிறத தான் நீங்க பார்க்கணுமே தவிர, இல்ல நான் கடன் இல்லாம வாழப்போறேன் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிற காசெல்லாம் அங்க எடுத்து போட்டீங்கன்னா, மை பேலன்ஸ் ஷீட் வில் பி 0. ஸோ அந்த 0 பேலன்ஸ் ஷீட்லேருந்து மறுபடியும் அந்த 50,00,000க்கு நான் வர்றதுக்கு எத்தனை காலம் ஆகும்? இல்ல வருவனா மாட்டனா அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதனால கையில காசு வச்சிருந்தீங்கன்னா, அந்த காச நல்ல வழிகள்ல முதலீடு பண்ணிட்டு, கடன் வாங்கி ஒரு வீட்டையோ, இல்ல வண்டியையோ தேவைகளுக்காக தாராளமா வாங்கலாம். சார் இப்ப கிரெடிட் கார்ட் பயன்படுத்தக்கூடிய நெறைய பேர் வந்து 2 விதமான கருத்துக்கள் சொல்றாங்க. ஒரு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கிரெடிட் கார்டே வாங்காதீங்க. கிரெடிட் கார்டு வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய சிக்கலு அப்படின்னு ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னொரு சிலர் வந்து கிரெடிட் கார்ட வந்து எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கணுங்க. கிரெடிட் கார்ட நான் 3, 4 கார்டு வச்சே வந்து என்னுடைய கடன்கள அடைச்சிருக்கேன். என்ன ஒரு நல்ல ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபராகவும் நான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்றதையும் பார்க்க முடியுது. கிரெடிட் கார்ட எப்படி பயன்படுத்தணும்? எப்படி அத பயன்படுத்தி நம்முடைய கடன்கள அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கிரெடிட் கார்டு வந்து நெருப்பு மாதிரி. இப்போ நாங்கெல்லாம் எதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிளுக்கு சோஷியல் மீடியால ஏன் கிரெடிட் கார்டே வாங்காதீங்க அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ நீங்க ஸ்மார்ட் பீப்பிள் அப்படின்னு சொன்னீங்க. அதாவது ஒரு பொருள எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சவங்க. அந்த மாரி ஸ்மார்ட் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, 100ல 2 பேரோ, 3 பேரோ தான். ஓகே. அந்த அந்த 2 பேர், 3 பேர தவிர பாக்கி இருக்கிறவங்க எல்லாமே எமோஷனலா மாறிடுறாங்க. அந்த கிரெடிட் கார்டு வந்ததும் எமோஷனலா ஓகே. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இந்த மாரி நெறைய ஒரு ஃபைனான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது, நாங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தட் இஸ் வை எந்த சோஷியல் மீடியாவ எடுத்துக்கிட்டாலும், நாங்க வந்து சொல்றது அந்த 97 பேரு ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிரெடிட் கார்டு வாங்க வேணாம்னு சொல்றது. ஆக்சுவலா பார்த்தா, கிரெடிட் கார்டு இஸ் அ வெரி குட் டூல். இப்போ இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா, பிராட்பேண்ட் பில் இருக்கு, லேண்ட்லைன் பில் இருக்கு. அதுக்கப்புறம் ஓடிடி பில்ஸு, எலக்ட்ரிசிட்டி பில்ஸ் இந்த மாரி நெறைய இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரே கிரெடிட் கார்டுல லிங்கிங் பண்ணிட்டேன். ஸோ கரெக்ட்டா அந்தந்த டேட்ல கரெக்ட்டா கார்ட்லேருந்து போயிடும். எனக்கு வந்து அந்த மந்த் எண்டுல ஸ்டேட்மெண்ட் வர்ற அன்னைக்கு எனக்கு ஒரே அமௌண்ட்டா வரும். நான் வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாரி நேரத்துல கிரெடிட் கார்டு இஸ் அ வெரி குட் டூல். அத யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு பாயிண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து அத நாம ஏர் மைல்ஸா மாத்திக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஃபாரின் டூரோ, இல்ல லோக்கலா எங்கேயாவது ஃப்ளைட்ல போனாலோ, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்ல யூஸ் ஆகும். ஸோ இப்போ 3வது கிரெடிட் கார்டுல பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குற பொருளுக்கு பர்ச்சேஸ் புரொடெக்ஷன் இருக்கும். ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு ஒரு 20 நாள், 30 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் அந்தந்த கார்டுக்கு ஏத்தா மாரி பர்ச்சேஸ் புரொடெக்ஷன் இருக்கும். நான் ஒரு பொருள் வாங்கி, அந்த பொருள் வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த
கிரெடிட் கார்டு கம்பெனி வந்து அந்த பொருளோட செலவை ஏத்துப்பாங்க. என்ன சார்ஜ் பண்ண மாட்டாங்க. சார் இப்ப நீங்க சொல்றது வந்து ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது நல்லது. அது தேவைக்காக நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. நான் கேட்கறது வந்து 2, 3 கிரெடிட் கார்ட்லாம் நான் வச்சு என்னுடைய கடன்கள்லாம் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்களே! அது சரியானதா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. கிரெடிட் கார்டு வந்து ஒய்ஃப் மாரி. ஒண்ணு தான். அதுக்கு மேல வச்சுக்கக்கூடாது. ஸோ 2, 3ன்னா அத சமாளிக்கிறதுக்கு கஷ்டம். இப்போ ஒரு சில பேரெல்லாம் ஃபேன்சியா சொல்லுவாங்க. இந்த கார்டு நான் பாயிண்ட்ஸுக்கு வச்சிருக்கேன். இந்த கார்டு அமேசானுக்கு வச்சிருக்கேன். இந்த கார்டு ஃப்ளிப்கார்ட்டுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபேன்சியா சொல்லுவாங்க. பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இட் வில் பி டூ கன்ஃப்யூசிங். ஸோ நெறைய கார்டு இருந்ததுன்னா, உங்களுக்கு நெறைய லிமிட் இருக்குன்னு அர்த்தம். நெறைய லிமிட் இருக்குன்னு அர்த்தம்னா, அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க அத செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஹேவ் ஒன்லி ஒன் கார்டு. அதுவும் தேவைகளுக்கு மட்டுமே யூஸ் பண்ணீங்கன்னா, இட் வில் பி வெரி வெல் அண்ட் குட். ஐ திங்க் இந்த வீடியோ நிச்சயமா பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.